الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال أيضا وإنك لعلى خلق عظيم وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما. وقال صلى الله عليه وسلم أيضا إنما بعثت لأتمم حسن الأخلاق. وقال أنس بن مالك رضي الله تعالى عنه كان رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس وأجود الناس وأشجع الناس. وقالت عائشة رضي الله عنها كانت خلقه القرآن. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். இது 1447 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டால் கொஞ்சம் உற்சாகமாக தூங்காமல் கவனமாக ஹுத்பாவை கேட்டு பயன்பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளி அழகும் உள்ளழகும், வெளிரங்கம் எப்படி அழகாக இருந்தது, அவருடைய உள்ரங்கமான பண்பாடுகளும் எப்படி அழகாக கவர்ச்சிகரமாக இருந்தது என்ற பிரதானமான தலைப்பில் சில உபதலைப்புகளை நான் இணைத்துக் கொள்வேன். அன்பானவர்களே, முதலாவதாக நான் ஆரம்பிக்கிறேன். குர்ஆன் ஒரு மனிதரை பற்றி இந்தளவு விரிவாக பேசவில்லை. அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளும், பிரதானமான உறுப்புகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முதலாவது முஹம்மது அவர்களுடைய உள்ளம், ஆத்மா, மனசு, இருதயம், நெஞ்சு எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அலா கல்பிக்
குர்ஆனை உங்களுடைய உள்ளத்துக்கு இறக்கினோம். கல்ப் என்றால் உள்ளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், சத்ர் என்றால் நெஞ்சு, உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கினோம், விசாலமாக்கினோம். அலம் நஷ்ரஹ் சூராவுடைய முதலாவது ஆயத்திலே நெஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது. மா கதபல் ஃபுஆது மா ரஆ, ஃபுஆத் என்றால் அதுவும் உள்ளம், சிந்தனை ரீதியான உள்ளத்துடைய தன்மை, ஆத்மா என்ற கருத்தில் வரக்கூடியது, அதுவும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வஜிஹ் என்றால் முகம். கது நரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமா, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் கிபிலா மாற்றப்பட வேண்டும். இந்த யூதர்களுடைய கிபிலாவில் இருந்து நான் வேறு கிபிலா பக்கம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசையால் நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வஜீஹ் சொல்லப்பட்டிருக்கிறது. வலா தஜால் எதக்க மகலூலா, உங்களுடைய கரங்களை கைகளை செலவழிக்காமல் கஞ்சத்தனத்தால் சுருக்கிக் கொள்ள வேண்டாம், பொத்திக் கொள்ள வேண்டாம். கை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லதி அங்கல வஹ்ரக், உங்களுடைய முதுகை முறிக்கக்கூடிய சுமைகளை நாங்கள் இறக்கி வைத்தோம். அலம் நஷ்ரஹ் சூராவிலே முதுகு சொல்லப்பட்டிருக்கிறது. லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, துனியாவுடைய வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவருடைய ஆடம்பர வாழ்க்கையை உங்களுடைய கண்களால் ஏறிட்டும் பார்க்க வேண்டாம். கண் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வைசப்பி தக்கதாமக்கும் என்பதிலே நபியவர்களும் உள்ளடங்குவார்கள். கால் பாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபியுடைய முழு குணங்களும் பண்புகளும், நபியுடைய முழு என்ன என்ன அந்த கரெக்டஸும் ஒரே ஒரு ஆயத்திலே சாராம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நற்குணசீடர், நீங்க நல்ல பண்பாடு உள்ளவர், சிறந்த குணம் உள்ளவர். அடுத்த விடயம், அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்களும் ஏனையவர்களும் தெரிவித்த வர்ணனைகள் சுருக்கமாக, விரிவாக பேசுகிற நேரம் அல்ல. அதிகமாக இது சம்பந்தமாக பெரும்பாலும் மஸ்ஜிதுகளிலே ஒவ்வொரு தலைப்பிலே உலமாக்கள் தலைப்பு கொடுக்கப்பட்டு பாடங்கள் விரிவுரைகள் நடக்கின்றன. இதில் கொஞ்சம் அமர வேண்டும். எத்தனையோ செமினார்களிலே, எத்தனையோ மீட்டிங்களிலே மணித்தியால கணக்கிலே உட்காருகிறோம். துனியாவுக்கும் பிரயோசனம் இல்லை, ஆகிராவுக்கும் பிரயோசனம் இல்லை. அதில் ஒரு பலாய்கள் தான் அதிகம். அந்த சபையில் உட்கார்ந்து எழுப்பினால் ஒரு 10 பேருடைய பலாயை கலெக்ட் பண்ணிக்கொண்டும் அவுட்புட் பண்ணிக்கொண்டும் நாங்கள் வெளியேறுகிறோம். நரகத்துக்குரிய சபைகளில் ஏழியாக உட்காருகிறோம். முதலாவது வரிசையை ஃபில் பண்ணிக் கொள்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுடைய தலைப்பிலே உலமாக்களை போட்டு நிர்வாகம் ஏற்பாடு செய்தால் எத்தனை பேர் இருக்கிறோம்? இது மஸ்ஜிதையோ நிர்வாகத்தையோ கேவலப்படுத்துகின்ற செயல் அல்ல, நபி அவர்களை கேவலப்படுத்துகின்ற செயல். என்னுடைய உள்ளத்தில் நபி அவர்கள் இல்லை என்பதற்கான அடையாளம். இஷா தொலை வந்தும் இந்த பேன் நடக்க போகும் தெரிஞ்சு எழுப்பி போவதா இருந்தால் எப்படிப்பட்ட கல் நெஞ்சம் உள்ள உள்ளமாக இருக்கும், அது மன்னித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இஷாவுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி பேச இருக்கிறார். தொழாதவனும் வெளியே காத்துக் கொண்டிருந்து தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிதுக்குள் வருவார், அரசியல்வாதியுடைய பேச்சை கேட்க. நம்முடைய பிச்சையிலே வந்து நம்முடைய பிச்சையிலே வாழ்கின்றவனுடைய பேச்சை கேட்க மன்னிக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்திலே கௌரவ பிச்சை கேட்டு வாழ்கின்ற அரசியல்வாதிகளுடைய பேச்சை முழித்துக் கொண்டு கேட்கிறோம். இரவு 1 மணி வரைக்கும் கேட்கிறோம். அரசியல்வாதியை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமா? நம்முடைய பிச்சை வாழ்கின்றவனை விட நமக்காக உயிரை அர்ப்பணிக்க தயாராகிய நபி அவர்கள் கேவலமா? நமக்காக பல்லை ஷஹீதாக்கிய நபி அவர்கள் கேவலமா? நமக்காக பிள்ளையை ஷஹீதாக்கிய நபி அவர்கள் கேவலமா? நமக்காக எத்தனை இரவுகள் பசித்திருந்த நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வையில் அவ்வளவு சீப்பா? சீப்புக்கான அடையாளம் தான், மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த பாடங்களை தேடி தேடி போங்கள். இந்த ஏரியாக்களிலும் உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நிர்வாகிகள் ஏற்பாடு செய்கிறார்கள். உட்காருங்கள். ஒரு கொத்துபாவிலே முழு பாடத்தை நடத்த முடியாது, ஒரு கொத்துபாவிலே முழுதையும் பேச முடியாது. முக்கியமான நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். படிக்க வேண்டும். எத்தனை புக் வாசித்து முடித்திருக்கிறோம். வாழ்க்கையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுடைய வாழ்க்கை சரிதையில் ஒரு ஷார்ட்டான ஒரு புக் வாசித்திருக்கிறோம். வாழ்க்கையில் பேஸ்புக்கில் எத்தனை ஆர்டிக்கல் வாசித்திருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் வருகின்ற ஊர்பலாய்களை ஒரு எழுத்து விடாமல் வாசிக்கிறோம். 100 குரூப்புக்கு ஷேர் பண்ணுகிறோம்.
பேஸ்புக்கில் மற்றவனுடைய ஊர்பலாய்க்கு லைக் பண்ணுகிறோம், ப்ரமோட் பண்ணுகிறோம். அப்படியான ஊர்பலாய் கழுகுகின்ற அந்த ஊர்பலாய் கழுகி நரகத்தை சம்பாதிக்கின்றவருடைய பேஜுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். எங்கு போகிறோம் கண்ணியமானவர்களே? ஆரம்பத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய கவனத்தை திருப்ப. இப்பொழுதும் கொஞ்சம் பேர் தூங்கிக் கொண்டிருந்தால் நபியவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார்களா? இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் தூக்கம் என்றால் மன்னிக்க வேண்டும். நபியவர்கள் எங்கே உங்களுடைய உள்ளத்தில்? இந்த கருத்தை தவறாக எடுக்க வேண்டாம். நீங்கள் தவறாக எடுத்தாலும் சொல்வது என்னுடைய உரிமை. அழகை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணனை என்று பாருங்கள். ஒரு மனிதரை பற்றி உச்சந்தலை முதல், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கப்பட்ட யாரும் கிடையாது, யாரும் கிடையாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. உச்சந்தலை எப்படி முடி வாருவார்கள், இரண்டாக பிரித்து வாருவார்கள். முடி செய்யும் பொழுது நடுவிலே கோடு இருக்கும், இடைவெளி இருக்கும், கெப் இருக்கும், இரண்டாக பிரித்து வாழ்வார்கள். முடி எப்படி இருக்கும்? முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகிறேன். முடி எப்படி இருக்கும்? கேளான முடியும் அல்ல, ஸ்டேர்ட்டான முடியும் அல்ல, இரண்டுக்கும் மொடரேட்டான முடியும். மிகவும் கேளாகவும் இருக்காது, கேளியும் இல்லை, ஸ்டேர்ட்டும் இல்லை, நடுத்தரமான முடி. எந்த பக்கம் வாருகிறோம் அந்த பக்கம் அது செல்லும், அப்படியான முடி, நடுத்தரமான முடி. அன்பானவர்களே, நெற்றி எப்படி இருக்கும்? தலை எப்படி இருக்கும்? தலை உடம்புக்கேற்றவாறு நல்ல பெரிய தலையாக இருக்கும், உடம்புக்கேற்ற பெரிய தலை. சிலருடைய உடம்புக்கு தலை சிறிதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில உடம்புடைய தலை பெரிதாக இருக்கும், அப்படி உடம்புக்கேற்றவாறு பெரிய தலை. நெற்றி விசாலம், நெற்றி நெற்றியில முடி இருக்கும், அப்படி அல்ல, நெற்றி விசாலம். நெற்றி பொட்டு வெண்மையாக இருக்கும். அன்பானவர்களே, முடி காது சோனை வரைக்கும் வளர்ப்பார்கள். பெரும்பாலும் காது சோனை வரை முடியை இழுத்து பார்த்தால் காது சோனை. அதை கங்கால் போவது ரயா, அது ஒட்டானது, அது அரிது. அதை கங்கால் இடைக்கடை வளர்த்திருக்கார்கள். தேவை ஏற்படும் பொழுது போர் காரணங்கள் போன்றவைகளுக்கு தன்னை ஒரு வீரனாகவும் கவர்ச்சிகரமாகவும் ஒரு நல்ல தைரியசாலியாக காட்டுவதற்காக வேண்டி எதிரிகளுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக காட்சியளிப்பதற்காக வேண்டி கூட வளர்த்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முடி வளர்ப்பதிலும் நபியவர்களை பின்பற்ற வேண்டும். நம்முடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே விளங்கலாம் நான் ஒரு முஸ்லிமா அல்லது வேறு மதமா என்று. என்ன ஹேர் ஸ்டைல்? அன்பானவர்களே, அந்த முஹம்மது ஒரு பக்கத்தை வலித்து ஒரு பக்கத்தை வளர்க்க மாட்டார்கள், தடுத்தார்கள். கஸா, ஒரு பக்கத்தை வலித்து மறுபக்கத்தை வைப்பது, ஷார்ட் பண்ணுவது தடுக்கப்பட்ட ஹேர் ஸ்டைல். அது ஹேர் கட்டிங், அது அப்படி முடிவெட்ட அனுமதி கிடையாது. எனவே ஒரே சமமாக இருக்கும், மேலும் கீழும். நீளம் காது சோனை வரை இருக்கும். நேற்று பார்த்தால் காது சோனை. பின்னி ரிபன் போடுவதோ பூல் போடுவதோ அது பிரமத கலாச்சாரம். வாருவார்கள், இடைக்கிடையே எண்ணெய் போட்டு தலைவாரிக்கொள்வார். டெய்லி எண்ணெய் போட மாட்டார்கள். எத்தகின் ரிப்பா விட்டு எண்ணெய் போடுவார்கள். நடுவில் பிளந்துதான் அதிகமாக இரண்டு பார்ட்ஸாக பிரித்திருப்பார்கள். முடியை உச்சந்தலை வர்ணிக்கப்படுகிறது. ஒரு கோடு இருக்கும், ஒரு கெப் இருக்கும், நெற்றி விசாலம், புருவம் போ போன்று இருக்கும், வில்லு போன்று போ, புருவம் வில்லு போன்று ஹாஃப் ரவுண்ட், ஹாஃப் சர்க்கிள், வட்ட வடிவத்தில் ஹாஃப் வட்டமாக இருக்கும். ரெண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இலகுவான லேசான முடி இருக்கும். அந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்ற நரம்பு சில இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றங்கள் பாவங்கள் நடக்கின்ற பொழுது நபியவர்கள் கோவப்படும் பொழுது இந்த நெற்றி புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்ற நரம்பு பொங்கும். அதை வைத்து விளங்கிக் கொள்ளும் நபியவர்கள் கோவத்தோடு இருக்கிறார்கள், கோவப்பட்டும் இருக்கிறார்கள். கோவப்பட வேண்டிய விடயத்துக்கு இந்த நரம்பு கொஞ்சம் பொங்கும், வீங்கும், கோவத்துடைய அடையாளம். அன்பானவர்களே, அடர்த்தியான புருவம் உள்ளவர்கள், அடர்த்தியான இமை உள்ளவர்கள், கண் விழி நல்ல முகத்துக்கு ஏற்றவாறு அழகாக பெருசாக இருக்கும். சின்ன கண் அல்ல, ஆக பெரிய முண்டக்கண் சொல்லுவோம், அப்படியும் அல்ல. கண் முகத்துக்கு ஏற்றவாறு பெரிய கண், விழி நல்ல வட்டவடி அழகாக இருக்கும். அதே போன்ற கண்ணியமான அழகான வர்ணனைகள். மீமியுல் அன் நூனியுல் ஃபம், எப்படி வர்ணிக்கிறார்கள்? மீம் போன்ற மூக்கு, நூன் போன்ற வாவு. அரபியில மீம் எழுதுவோமே, ரெண்டு வகையான மீம் இருக்கு. ஒன்றுக்கு இப்படி மேல இருந்து கீழே வருவது, அந்த மீம் அல்ல. அந்த சைட் வைஸ்ல எழுதப்படக்கூடிய மீம், இப்படி வந்து அப்படியே ரைட்ல இருந்து லெப்டுக்கு போகக்கூடிய அமைப்பில் மீம் இருக்குமே,
அந்த மீம் இந்த கைல் மகதூபி அலைஹிம் என்ற அந்த வார்த்தையில சூரா ஃபாத்திஹாவில் இருக்குமே, அப்படியான மீம் போன்று அந்த மீமுடைய ஹெட் தான் இந்த மூக்குடைய துவார பகுதி. அதுல நீளமான அந்த கோடு தான் இந்த பகுதி. மீம் போன்ற மூக்கு, செப்ப மூக்கும் அல்ல, நெற்றியை விட தள்ளிய மூக்கும் அல்ல. ஆனால் மூக்கு அந்த அந்த துவாரத்துடைய மேற்பகுதி, மூக்குடைய நரம்பு, அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே உயர்ந்ததாக இருக்கும். நெற்றியை விட தள்ளியதல்ல, நெற்றியோடு சமமாக மூக்கு அது கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும். கன்னம் மிக மிருதுவாக இருக்கும். கன்னம் அவருடைய மிக மிருதுவானதாக இருக்கும். பிரகாசத்தை சொல்கிறார்கள் சஹாபாக்கள். பல கட்டங்களிலே முகத்துடைய ஒளி எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சின்ன வயதில் நபி அவர்களுடைய முன்ன பின்னே ஊழியம் செய்த ஒரு ஊழியர், ஒரு சேவன்ட், 9 வயது தொடக்கம் 10 வருடங்கள், 9 வயதிலே தாய் கொண்டு வந்து மதீனாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் ஒவ்வொருவரும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள், வரவேற்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவிடம் பெரிய பொருட்கள் அமைப்பிலே அன்பளிப்பு கொடுக்க பெருமதியான ஒன்றும் இல்லை. மகனை கூட்டிக் கொண்டு போனார்கள். யா ரசூலல்லாஹ், ஒவ்வொருவரும் உங்களுக்கு அன்பளிப்பு தந்து கண்ணியப்படுத்துகிறார்கள். நான் என்னுடைய என்னுடைய ஒரு சிற்றூழியர், ஒரு சிறிய ஒரு ஊழியராக என்னுடைய மகனையே உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். அவர்கள் தான் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள், அதிகமான வர்ணனைகளை சொல்கிறார்கள். ஒரு நாள் ஃபுல் மூன் டைம், பௌர்ணமி நிலவு ஒளியிட்டுக் கொண்டிருக்கிற சந்திரன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி முகத்தையும் பார்த்தேன், ஃபுல் மூனையும் பார்த்தேன். ஃபுல் மூனை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி முகம் பிரகாசமாக இருந்தது. இதை மௌத்தாகின்ற கடைசி நாளிலும் அனசல்ல வர்ணிக்க நபியவர்கள் வஃபாத்தாகின்ற கடைசி நாளில், கடைசி நேரம் நெருங்கும் பொழுது, அன்பாளர்களே, அந்த ஒரு நாளைக்குள் சிறையை கேட்டனை அகற்றி எங்களை பார்த்தார்கள். மௌத்தாகின்ற நாள் கண்ணியமான வாழும் பொழுது கலசாக என்ன முகத்தை சிலர்கள் இருக்கிறார்கள் கிரீம் பூசி ஃபேஷியல் செய்து அழகுபடுத்துவதல்ல, ஈமான் தக்குவாவோடு வாழ்ந்து அந்த நேரத்தில் கிரீமுடைய அழகோ, ஒயிலுடைய அழகோ, ஃபேஷியலுடைய அழகோ வெளியாகாது. சில வேளை வெள்ளை நிறமுள்ள மனிதர் ஈமான் தக்குவா இல்லாவிட்டால் மௌத்துடைய நேரத்தில் முகம் கருத்து போகும். சில வேளை கருத்த மனிதராக இருப்பார், மையத்திலே ஒரு ஒளி வீசும். அது ஈமானிய பிரகாசம் வெளியாகின்ற, குணத்துடைய பண்பாட்டுடைய பிரகாசம் வெளியாகின்ற நேரம். முஹம்மது கேட்டனை அகற்றி எங்களை பார்த்து கைச்சாடை செய்தார்கள். எங்களுக்கு ஒரு என்ன போய் வருகிறேன் என்று ஒரு பிரியாவிடை காட்டுவது போன்ற ஒரு எக்ஷனை காட்டினார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தை பார்த்தேன், அவருடைய முகம் சந்திரனின் ஒரு துண்டு போன்று இருந்தது. வர்ணனை பல்லப்படி இருக்கும், அடுக்கி வைக்கப்பட்ட பேள் முத்துக்கள் போன்றிருக்கும். சிரிக்கும் பொழுது முத்துக்கள் சிதறுவது போன்றிருக்கும். வேர்வை துளிகள் பனித்துளிகள் போன்றிருக்கும். வேர்வை துளிகள் பனித்துளிகள் போன்றிருக்கும். நபியுடைய வியர்வையும் நறுமணம், நாற்றம் அல்ல. எந்த கட்டத்திலும் சஹாபாக்கள் ஒரு தடவை நபியோட இப்படி துருநாற்றம் வீசியது, வியர்வை நாற்றம் வீசியது என்ற கருத்துக்களை சொல்லவும் இல்லை, சொல்ல சந்தர்ப்பம் வைக்கவும் இல்லை. எப்பொழுதுமே நறுமணம் தான் சொன்னார்கள். அனசொல்கிறார்கள், நான் எத்தனையோ மஸ்களை, கஸ்தூரிகளை நுகர்ந்திருக்கிறேன், ஸ்மெல் பண்ணியிருக்கிறேன், கஸ்தூரி மணங்களை எல்லாம் நுகர்ந்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இயல்பான அந்த வாடையையும் நுகர்ந்திருக்கிறேன். ஆனால் கஸ்தூரியை விட நபி அவர்களுடைய வாடை தான் நறுமணம் அதிகம். வர்ணிக்கிறார்கள். பொய் சொல்ல மாட்டார் சஹாபாக்கள். பொய் சொல்லுகின்ற பழக்கம் சஹாபாக்களிடம் யாரை மிகையாக புகழ மாட்டார்கள். அப்படி புகழ நபி அவர்கள் விடவும் மாட்டார்கள். தன்னை அளவுக்கு அதிகமாக புகழும் பொழுது தடுத்தார்கள். என்ன தெரியும், ஒரு கட்டத்திலே தெரியும், சிறுமிகள் பெருநாள் தினத்தன்று வீட்டிலே இஸ்லாமிய கவிகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். நபியுடைய வீட்டிலே பெருநாள் அன்று நபியோடு படித்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் வந்து அதட்டினார்கள், என்ன நபியுடைய வீட்டிலே கவிதை பாடுகிறீர்கள்? நல்ல நல்ல கவிதை, கருத்தாளம் உள்ள கவிதைகள், வரலாறுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்ஷீட்டை திறந்து, அபூபக்கர் தாகமா படிக்கட்டும், விடுங்கள், இது எங்களுடைய பெருநாள் தினம், கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திலும் நல்ல ஒரு இப்படியான என்டர்டைன்மெண்ட்களுக்கு, ஹலாலான
படிக்க விடுங்கள் என்று சொல்லும்போது அந்த சிறுமிகள் 2 சிறுமிகளும் படித்துக் கொண்டு போகின்ற பொழுது ஒரு சிறுமி ஒரு சென்டென்ஸை பாதிக்கிறார். என்ன சொல்கிறார்? எங்களிலே ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும். அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் என்று சிறுமி அவருடைய அறிவுக்குட்பட்டபடி நபியர்களை புகழும் பொழுது உடனே நிப்பாட்டினார்கள், நிறுத்தி சொன்னார்கள், மகளே நீ அந்த துண்டை விட்டுவிடு, எனக்கு மறைவான அறிவு கிடையாது, நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அதை நீ அப்படி நம்முடைய பாசையில் அதை டிலீட் பண்ணிவிடு, இல்லாமல் ஆக்கிவிடு, இரஸ் பண்ணிவிடு. தன்னை அளவுக்கு அதிகமாக இல்லாத கொள்ளாத விடயங்களை எல்லாம் புகழ விட மாட்டார்கள். வர்ணனை வாயும் நூன் போன்று இருக்கும், நூன் போன்று ஹாஃப் சேக்கல், அழகான வட்ட ஹாஃப் சேக்கல் வாய், நூன் போன்று வாய், மீன் போன்று மூக்கு, எப்படி வர்ணிக்கிறார்கள். ஒவ்வொரு மீமையும் காணும் பொழுது நபியுடைய மூக்கு இப்படித்தான் இருக்கும், ஒவ்வொரு நூனையும் பார்க்கும் பொழுது நபியுடைய வாய் இப்படித்தான் இருக்கும். அன்பானுடைய மீசை கத்தரிப்பார்கள், ஷோட் பண்ணுவார்கள், தாடியை வளர்ப்பார்கள். பணிவாக ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூர்த்தியாக வெளிரங்கத்திலே பின்பற்றுவோம், தாடி வளர்ப்போம். யாரும் தவறாக, நான் கண்ணியமாக சொல்கிறேன். சிலர் அதை கொஞ்சம் காரமாக கேவலமாக சொல்வார்கள், நான் கண்ணியமாக சொல்கிறேன். என்னுடைய முகத்தை, என்னுடைய மையத்தை, என்னுடைய ஜனாசாவை தாடி நிறைந்த சுன்னத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தோடு தான் கபருக்கு அனுப்ப வேண்டும் என்று வைராக்கியம் வையுங்கள். இன்றிலிருந்து வளங்கள் கசீர லிஹ்யா, அதிகமான ஒவ்வொரு மாதிரி வளரும், அதிகமான தாடி அடர்த்தியானவர்களாக இருந்தார்கள். மீசையை குறைப்பார்கள், குறைக்க சொன்னார்கள், தாடி வளர்க்க சொன்னார்கள். அதில் கொஞ்சம் வைராக்கியம் எடுத்து கொஞ்சம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பால் இன்ஷா அல்லாஹ் தாடி வளர்ப்போம். பணிவாகவும் அன்பாகவும் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். கழுத்து எப்படி இருக்கும்? இப்படி முகத்திலிருந்து இப்படி கழுத்துக்கு இறங்குகிறேன். கழுத்துக்கு அந்த ஜீது தும்யா, ஜீத் என்றால் கழுத்து. போனிக்கா அதாவது பிற மதத்தவர்கள் வணக்கம் புரிகின்ற தோற்றம் இல்லாத வேறு போனிக்காக்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். கண்ணியப்படுத்தப்படாத தோற்றங்களாக இருக்க வேண்டும். அதை உலமாக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு போனிக்கா விளையாடினார்கள், போனிக்கா இருந்தது அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட அந்த வடிவம் எங்குமே மதிக்கப்படுகின்ற வணங்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு ஆளான ஆபாசமான உருவங்களாக இருக்கக்கூடாது. பார்த்தால் கவர்ச்சி, ஆசை, இச்சை வருகின்ற கவர்ச்சியான ஒரு நடிகையுடைய உருவம், அல்லது வேறு யாராவது பக்தனுடைய உருவம், அல்லது விக்கிரக ஆராதனைகள் புரியக்கூடிய உருவம் இல்லாமல் போனிக்கா என்ற பெயர் அப்படி ஒன்று உலகத்தில் ஒரு உருவம் இல்லை. அப்படியான ஒரு போனிக்கா இருக்கலாம் அனுமதி என்று விளையாட்டுக்கு, சின்ன பிள்ளையுடைய விளையாட்டுக்கு, அதை செல்பிலே கேபினட்டிலே அல்லது பிரேம் பண்ணி கொள்கை அழகு பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அது கண்ணியப்படுத்தப்படுவதற்கு அழகு இல்லை, ஒரு டோயாக வைத்துக் கொள்ளலாம். அதற்குத்தான் சொல்லுறாங்க, போனிக்காவுடைய கழுத்து எப்படி பொலிஷாகவும் பினிஷிங்காகவும் இருக்குமோ அது போன்ற நபியுடைய கழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷோல்டர் எப்படி இருக்கும்? ஷோல்டர் நல்ல விசாலமாக இருக்கும், ஷோல்டர் நல்ல அகலமாக இருக்கும். நெஞ்சி நல்ல செஸ்ட் உள்ளவர்களா இருந்தார்கள். அதில் முடி இருக்கும், நெஞ்சில் முடி இருந்தது, நடுத்தரமான முடி, நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் அப்படி ஒரு லைன் போன்று, ஒரு பிளக் லைன் போன்று முடி அப்படியே மெல்லிய ஒரு லைன் முடியாக வளர்ந்திருக்கும். தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் யாரும் வர்ணிக்கவில்லை, நபியவர்கள் எங்குமே திறக்கவில்லை. தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் அவுரத், இதை தவிர மற்ற எல்லாம் வந்திருக்கு. மனைவிமார் கூட அதை வர்ணிக்கின்ற அளவுக்கு நபி நடந்து கொள்ளவில்லை. ஷார்ட் போடுவதற்கு அனுமதியா முஸ்லிம்? முடியாது. அவுரத், முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி வர்ணிக்கப்படவில்லை. அன்பானவர்களே, நெஞ்சிலே லேசான முடி இருக்கும், தொப்புள், வயிறு தள்ளிய வயிறும் அல்ல, ஒட்டிய வயிறும் அல்ல, பசியினால் ஒட்டி இருக்கிறது, பின்னால் உள்ளே போயிருக்கிறது. பசியின் காரணமாக நார்மலாக நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும், நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார்கள். கை நல்ல நீளமான கை, ஆர்ம்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ், கை நீளம், கட்டக்கை, குட்டையான கை அல்ல, உடம்பு கேட்டவர் நீளமான கை. உயரம் எப்படி இருக்கும்? மிச்சமே ஹைட்டும் அல்ல, ஷார்ட்டும் அல்ல, மொடரேட், நடுத்தரமான உயரம், மர்போ, நடுத்தரமான உயரம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, ஒன்றை பார்த்தால் சிந்தனையோடு பார்ப்பார்கள், மேலோட்டமாக பார்க்க வேண்டியது, விடயங்களை கூர்ந்து பார்ப்பார்கள். எப்பொழுதுமே அதிகமான பார்வை கீழ் நோக்கி இருக்கும், ஊர்வலை பார்க்க மாட்டார்கள்.
இதை சொல்கம் அப்படி சொல்றார்கள். பராக்கு பார்க்க மாட்டார்கள். நடக்கும் பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி போவது போன்று அப்படி அந்த ஸ்டைல் நடப்பார்கள். அஞ்சை நிமித்து கையை ஆட்டி பக்கத்தில் 2-3 அடிகள் இடம் வேண்டுமான அளவுக்கு கையை அகட்டி வீசி மற்றவர்களுக்கு அடித்துக் கொண்டு நடக்க மாட்டார்கள். பணிவாக மேலிருந்து கீழ் நோக்கி, உதாரணமாக படி இறங்கும் பொழுதோ மலையிலிருந்து இறங்கும் பொழுதோ எப்படி நாம் இறங்குவோமோ அது போன்று நடப்பார்கள். யாராவது கூப்பிட்டால் சொல்லுங்களே என்று திரும்பாமல் அப்படியே முழுமையாக திரும்புவார்கள். முழு பொடியாலும் அவரை ஃபேஸ் பண்ணுவார்கள். நடையுடைய அழகு. அன்பானவர்களே, இப்போது தொப்புள் முழங்காலுக்கு இடைப்பட்ட வர்ணனை கிடையாது. அப்படியே போகிறேன். முழங்காலுக்கு கெண்டை கால், முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட கெண்டை. அந்த கெண்டை காலில் நல்ல ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்கும். அதே நல்ல சதை பிடித்திருக்கும். ஸ்ட்ராங்கான மெலிந்த கால், கொளுத்த கால் என்று சொல்ல முடியாது. நடுத்தரமாக நல்ல சதையுள்ள கால். அவருடைய கால் பாதம் எப்படி ஒரு பொலிஷாக இருக்கும் என்றால், ஒரு ஷைனிங்காக இருக்கும் என்றால், பொலிஷாக இருக்கும் என்றால், தண்ணீர் காலை கழுகும் பொழுது ஊற்றி கழுகும் பொழுது எந்த தண்ணீருடைய ட்ரப்பும் காலிலே தங்காது. அப்படியே வலிகி ஓடிவிடும். அப்படியான பொலிஷான கால். உள்ளங்கால் எப்படி இருக்கும்? காலை வைத்தால், எல்லோருக்கும் இருக்க சிலருக்கு இருக்காது, காலை வைத்தால் நிலத்துக்கும் பாதத்துக்கும் இடையிலே ஒரு கெப் இருக்கும். காலை வைத்தால் நிலத்துக்கும் பாதத்துக்கும் இடையிலே ஒரு கெப் இருக்கும். ஒரு விரலை போட்டால் அப்படி மற்ற பக்கம் வரும். அதே போன்று குதிகால் கனிமலை, சிலருடைய குதிகால் ஒவ்வொருடைய அமைப்பு நான் சொல்லுகிறேன், விளங்குவதை சொல்கிறேன். சிலருடைய குதிகால் ஸ்பஞ்ச் போன்று, பொட்டன் போன்று அல்லது ஒரு சதை பின்னம் போன்று இருக்கும். கூடுதலாக சதை இருக்கும். நபியோடைய குதிகாலில் சதை குறைவு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் உடம்புடைய வர்ணனைகளை முன்வைத்து நாங்கள் ஞாபகம் வரும் பொழுது நான் சில விடயங்களை இடைக்கிடையே ஞாபகப்படுத்துகிறேன். அன்பாளர்களே, இப்பொழுது உள்ளழகு, வெளியழகை சொன்னேன். உள்ளழகைத்தான் வர்ணிக்கின்ற குர்ஆன் வசனங்களை ஓதினேன். ஒமார் ஸல்லல்லாஹு அலைஹி ரஹ்மத்துல் ஆலமீன், உங்களை அருளாக அனுப்பியிருக்கிறோம் அகிலத்தாருக்கு. அகிலத்தார் என்றால் அல்லாஹ்வை தவிர எல்லாமே ஆலம். உடைய விளையை கொடுங்கள். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே ஆலம். எல்லாருக்கும் ரஹ்மத்து தான். ஒட்டகத்துக்கும் ரஹ்மத்து தான், மனிதனுக்கும் ரஹ்மத்து தான், ஓநாய்களுக்கும் ரஹ்மத்து தான். ஏன் ஓநாய்கள் கூட கோஷ்டியாக வந்து தன்னுடைய ஒரு பிரச்சனையை நபியவரிடம் முறையிட்டன. நபியோட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தது. என்ன சொல்லுங்கள், உங்களுடைய சஹாபாக்களுக்கு அவர்களுடைய ஆடு, அவர்களுடைய மந்தைகளை நல்லா பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். மிக்ஸ் ஆகி வருகின்ற ஆடு எங்களுக்குரிய ரிஸ்க், நாங்கள் வேட்டையாடுவோம். எப்படியான ரிக்வெஸ்ட்? சரியா அவர்களுடைய ஆட்டு மந்தையை கேயா பண்ணுகின்ற வேலையை பார்க்க சொல்லுங்கள். மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வந்தால் அது எங்களுக்குரிய ரிஸ்க், நாங்கள் அதை வேட்டையாடி சாப்பிட வேண்டும். அதுக்கு மேல எங்களுக்கு அடிக்கின்ற பிடிக்கின்ற வேலை பார்க்க கூடாது. ஒட்டகம் ஒன்று கண்ணீர் வடிகிறது ஒரு தோட்டத்திலே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏதோ முணுமுணுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதை அவருடைய வாய்க்கு பக்கத்திலே வைத்து ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது பேசுகிறது. நபியுடைய மோஜிசாக்கள் இதெல்லாம் அற்புதங்கள். அப்படியே ஒட்டகம் பேசி முடிந்தவுடன் கண்ணீர் வடித்த வண்ணம் பேசுகிறது. யார் இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரர்? இங்க வா. அப்படிதான் கூப்பிட்டார்கள். இங்க வா. நான் யார சொல்லலாம். ஒரு வாலிபர் வந்தார், அன்சாரி வாலிபர். அவர் அன்சாரிகளோ சஹாபாக்களோ மிருகங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் அல்ல. ஒரு 2 சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுத்தி நமக்கு பாடம் படிப்பிக்கிறார். இங்க வா. என்ன நீ ஹார்ட் பேக் வாங்குகிறாயாம், சரியா தின்ன கொடுக்கிற இல்லையாம், ரெஸ்டாரண்ட் இல்லாம வேலை வாங்குறியாம், ஸ்டாஃப்களிடம் கோலியன்மார்களிடம் ஓவர் டைம் வேலை வாங்கிவிட்டு ஒரு போனஸும் கொடுக்காமல் அனுப்புகின்ற பஸ்மார்களே, உங்களுக்கான லெசன். ஸ்டாஃப்களை, கோலியர்களை, ஊழியர்களை புள்ளிங்கெடுத்து சம்பளத்தில் எரிய வைக்கின்ற பஸ்மார்களே, உங்களுக்கான பாடம். என்னதான் விலைவாசி கூடினாலும் 5 வருடங்களா ஒரே சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பஸ்மார்களே, உங்களுக்கான பாடம். ஜாமம் முழுக்க கண்டனர்களே சாமா இறக்கி அவன் தூங்காமல் உங்களுக்கு வேலை செய்தும் அவனுடைய சம்பளத்தை விட 1 ரூபாயும் கூட்டிக் கொடுக்காமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கான பாடம். எவா சொன்னார்கள், இந்த வாய் பேச முடியாது, அதுக்கு பாசை இருக்கிறது, நம்முடைய பாசையில் பேசாது. அந்த அல்லாஹ் பாசை விளங்கப்படுத்தினான். வாய் பேச முடியாத மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பாரிய தண்டனை தருவான். ஒட்டகத்துக்கும் ரஹ்மத். இது விரிவாக நாம் தனித்தலைப்பில் பேச வேண்டியது தனித்தலைப்பில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பாடங்களிலே உட்காருவோம்.
அதே போன்று கண்ணியமான ஆயத்தை ஓதினேன். கடைசி ஆயத்துக்கு முன்னால் உள்ள ஆயத், உங்களிலிருந்து ஒரு ரசூல் வந்திருக்கிறார். எப்படி அழகான வர்ணனை பாருங்கள். தௌபாவுடைய கடைசி ஆயத்துக்கு முன்னால் உள்ள ஆயத், உங்கள் இந்த ரசூல் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் அவருக்கும் கஷ்டம் போன்றிருக்கும். சமூகத்துடைய கக்கும உள்ளவர், சொசைட்டியை பற்றி கேயா உள்ளவர், சமூக பற்றுள்ளவர். உங்களுக்கு வருகின்ற கஷ்டம் அவருடைய கஷ்டம் போன்று பங்கெடுப்பார், துக்க சுகங்களில் பங்கெடுப்பார். ஹரீசுன் அலைக்கும், உங்களுடைய விடயத்திலே கக்கும உள்ளவர், கரிசனை உள்ளவர், பற்றுள்ளவர், சமூக அக்கறை உள்ளவர். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு உள்ளன்புள்ளவர். மல்பா இரக்கம் அல்ல, முகம் சிரிப்பது உள்ளம் அழுகின்ற இரக்கம் அல்ல, முகத்தால் சிரித்துக் கொண்டு உள்ளத்திலே குரோதத்தால் இருக்கின்ற உள்ளம் அல்ல, நடிப்பு சிரிப்பும் நடிப்பு பண்பாடும் அல்ல, ஏதாவது சாதிப்பதற்கான சிரிப்பு அல்ல, உள்ளத்தால் உண்மையான அன்புள்ளவர். ஹபீப் மஹ்பூப் முஹிப் என்று சொல்லவில்லை, ரഊஃப். ரഊஃப் என்றால் நடிப்பில்லாத கலப்பில்லாத பியோர் லவ், உள்ளன்பு. ஆள் மனதிலிருந்து வருகின்ற அன்பு உங்களோடு வைப்பார். ரഊஃபுர் ரஹீம், ரഊஃப் அர் ரஹீம். அல்லாஹ் அர் ரஹீம் அர் ரഊஃப் என்றால் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. ரഊஃப் ரஹீம் என்ற அலிஃப்லாம் இல்லாமல் சொன்னால் அன்புள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லலாம். அப்படித்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தன்னுடைய ஒரு தன்மை, அல்லாஹ்வுடைய வித்தியாசம், அன்பு வித்தியாசம். அதே பெயரை அலிஃப்லாம் இல்லாமல் நபி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறான், ரഊஃப் ரஹீம். அப்துல் ரഊஃப் அப்துல் ரஹீம் என்று வைக்கிறோம் அல்லாஹ்வுடைய பெயர். இங்க ரഊஃப் ரஹீம், அலிஃப்லாம் இல்லை. அன்பானவர்களே, இதாயத் இன்னக லஅலா குலுகின் அஸீம் ஏற்கனவே விளங்கப்படுத்தி விட்டேன். ஹதீஸ் ஒன்றை சொன்னேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி 2 ஹதீஸ்களும் ஒரு சஹாபியுடைய 2 கருத்துக்களும். ஒன்று, நான் ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை சம்பூர்ணப்படுத்த, அரை குறை பண்பாடுகளை கம்ப்ளீட் பண்ண, இன்கம்ப்ளீட்டான மெனஸ் கேரக்டர்ஸ், அந்த குணங்களை, அந்த மோரல்ஸ்களை நான் கம்ப்ளீட் பண்ணத்தான் அனுப்பப்பட்டேன். ஒவ்வொருத்தர் நினைத்தபடி இதுதான் அஹ்லாக் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இல்லை, இதுதான் அஹ்லாக் என்று வாழ்ந்து காட்ட வந்தேன். ஆயிஷா வார்த்தை சொன்னேன். முஹம்மது கேட்கிறார், நபியோட பண்பு எப்படி இருக்கும், குணம் எப்படி இருக்கும், எத்திக்ஸ் எப்படி இருக்கும், குணம் எப்படி இருக்கும்? குர்ஆன் ஓதவில்லையா நீங்கள்? வைனக லஅலா குலுகின் அஸீம் என்ற ஆயத்தை ஓதவில்லையா? சூரா நூன் வல் கலம் வமா யஸ்தூன் வருகிறது. அந்த ஆயத்தில் இருக்கின்ற சகல குர்ஆனுடைய பண்புகளும் நபியோடைய வாழ்க்கையில் இருந்தது. குர்ஆன் தான் நபியோடைய பண்பு, நபியோடைய பண்பு தான் குர்ஆன். குர்ஆன் என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ எல்லாமே நபியோடைய வாழ்க்கையில் இருந்தது. சுருக்கமாக சொல்லிவிட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், நபி அவர்கள் கான அஹ்ஸனன் நாஸ், மக்களில் அழகானவர்கள், வெளியும் அழகு, வ அஜ்வதன் நாஸ், மக்களிலே மிக கொடையாளி, வ அஷ்ஜஅன் நாஸ், மக்களிலே பிரேவானவர்கள், கோழைத்தனம் இல்லை. பணிவு, ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி என்பது தலையை வெட்ட கொடுப்பதல்ல, வீரத்தை வெளிப்படுத்துகின்ற கட்டத்திலே மா வீரராக செயல்பட்டிருக்கிறார்கள். அபூஜஹல் பெரிய சண்டியன். ஒரு சம்பவம், அஹ்ஸனன்னா சொல்லிவிட்டேன், அஜ்வதன்னா சொல்லி பின்னால் ஒன்றை நினைப்பேன், இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன். ஒரு நிகழ்வு, மா வீரர். கோழைத்தனம் பணிவென்பதனால் நாங்கள் ஹம்பிளாக போக வேண்டும் என்ற நாங்களை வெட்டி கொத்தி எங்களுடைய கடையை பத்தவை, வீட்டை உடை, எங்களுடைய ட்ரெஸ்ஸை கலட்டு, எங்களுடைய இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸை கலட்டு, எங்களுடைய பள்ளியை மூடு, எங்களுடைய பள்ளியை உடை என்று கோழைத்தனம் இஸ்லாத்தில் கிடையாது. பிரேவானவர்கள், தைரியம், வீரம், அதையும் படிக்க வேண்டும் நபியுடைய பாடத்தில். கோழைத்தனம் இஸ்லாத்தில் கிடையாது. செல்ஃப் டிஃபென்ஸ், தற்பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எவனுக்கும் தலையை குனிக்கவோ அடி என்ற கண்ணத்தை கொடுக்க முடியாது. அடித்தால் முடியுமா இருந்தால் மறு அடி அடிக்க வேண்டும். இஸ்லாம் அடிக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு இடையில் வருகின்ற பிரச்சனை மன்னிப்பதை விட்டுக் கொடுப்பது வேறு விடயம். திமிருத்தனத்திலே இஸ்லாத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற அகங்காரத்திலும் தலக்கணத்திலும் ஒருவன் கை நீட்டினால் நாம் கையை தக்பீர் போன்று கட்டி அடி என்று போவதல்ல, அவன் அடித்தால் கொடுத்து விட்டு போவதுதான் இஸ்லாம். இன்னும் ஒரு முஸ்லிமில் அவன் கை வைக்க கூடாது. சரியாக விலகிக் கொள்ளுங்கள். இதை தூக்க மயக்கத்தில் வேறு மாதிரி விலகிக் கொள்ள வேண்டாம். செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாருக்கும் உரிமை. அபூஜஹல் தொடரை சில்லறை வியாபாரி, இந்த மரக்கறி, இந்த புஸ்தகைக்கு, இந்த கரத்தை, இது போன்று கமையிலே வந்து மீனும் மரக்கறியும் இந்த பிளாஸ்டிக்கும் விற்கின்றவர் போன்று ஒரு வியாபாரி இருந்தார். அவர் அபூஜஹல் அவனிடம் பொருள் வாங்கிவிட்டு போ தள்ளி தர மாட்டேன் என்று விரட்டி விட்டான்.
நபியவர்கள் 22 வயதிலேயே ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய லேக்கம், மனித உரிமை கண்காணிப்பு குழுவுடைய செயலாளருடைய ஸ்தானம், நபித்துவத்துக்கு முன்னாலே நபியவர்கள் மெம்பர். மனித உரிமைகளை கண்காணிக்கின்ற, பாதுகாக்கின்ற, மனித உரிமைகளை மீட்டிக் கொடுக்கின்ற, அநியாயம் நடக்கின்ற போது தட்டி கேட்கின்ற அந்த யூனியனிலே செக்ரட்டரி விடுவார்களா? ஓடி வந்தார் நபி. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அவர் ஓடி வந்த யாரிடம்? நபி அவர்களிடம். அபூஜஹல் என்ற சாமான வாங்கிட்டு யார சொல்லலாம், தள்ளி தராம தரையலாண்டு சண்டித்தனம் காட்டுறான். அந்த வியாபாரியை கூட்டிக் கொண்டு அபூஜாவுடைய வீட்டுக்கு போனார்கள். அபூஜஹலா, பெரிய பாட்டியே, பேசேலா, கை வைக்கேலா, இனி அவன் தராட்டி பரவாயில்ல, நீங்க பொத்திட்டு போங்க என்றதல்ல. தட்டினார்கள் வீட்டை. அபூஜா, நீங்க வா, எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கலாம், வா வெளியே. பிரேவ், வீரம். எந்த சண்டியனுக்கு பயம் இல்லை, எந்த சண்டியனுக்கு பயம் இல்லை. உன்னை சண்டித்தனத்தை ரவுடித்தனத்துக்கு நான் பயம் இல்லை, வாடா வெளியே. என்னை பார்த்தால் விளங்கும். இப்படி வந்தான், கையை கட்டிக்கொண்டு. எப்படி வந்தான்? மகா சண்டியன் கோலை போண்டு வருகிறான், புள்ளி பூனை போண்டு வருகிறான். என்ன முகம்மது, என்ன முகம்மது, சாமா வாங்கினியா? ஓ. தள்ளி கொடுத்தியா? இல்ல. போடா, தள்ளி எடுத்து கொஞ்சம் குடுடா. இதான் ஸ்டைல். கொம்புள்ளவர்களுக்கு அப்படித்தான் பேசினார்கள். அபூஜஹல் அவர்களே, மாண்புமிகு தலைவர் அவர்களே, உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், கண்ணியமான முறையில் பணத்தை கொடுங்கள். அல்ல, கொடுடா சல்லிய. ஓடி போய் பேசோ பேகோ பைய திறந்து அப்படியே வந்து சல்லியை கொடுக்கிறான். பக்கத்தில் இருக்கின்ற அவனுடைய சகாக்கள் எல்லாம் வாயை பொத்தி சிரிக்கிறார்கள். சண்டியனுக்கு என்ன நடந்தது? அப்பே லொக்காட்டம் சித்தோனே முழுவது சம்பவம் முடிகிறது. முகமது சாதனம் போய்விட்டார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள், என்னடா போடாத போடு காட்டாத சண்டித்தனமெல்லாம் காட்டுவாய், முகமது கானும் நடுங்கினாய், சல்லிய ஒரு பேச்சில் நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாய்? இல்லடா, முகமது வந்து அப்படி பேசும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா ஃபீலிங், எனக்கு ஏற்பட்டுச்சு ஒரு ஃபீலிங், அவருடைய 2 ஷோல்டர்ல இருந்தும் 2 சிங்கம் பாயிர மாதிரி இருந்துச்சு. வீரம். இஸ்லாம் கோழைத்தனம் உள்ள மார்க்கம் அல்ல, தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய மார்க்கம். அடுத்த பாதி முடிக்கிறேன். அஹ்லாக், குணம், சில நிகழ்வுகளை சொல்ல முடியும். பண்பு, பணிவு. எப்படி பணிவு தெரியுமா கனிமலை? பெஸ்ட் பணக்காரருக்கு, அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பாட்டிற்கு மட்டுமல்ல அஹ்லாக். ஆல்பா தல்ல சலாம், ஆல்பா தல்ல முசாபகா. முசாபகா யார் செய்தாலும் செய்தவர் கையெடுக்கும் வரை கையை எடுக்க மாட்டார்கள். சலாம் சொன்னால் பூர்த்தியாக சொல்வார்கள், சலாம் பூர்த்தியாக சொன்னால் பூர்த்தியாக பதில் சொல்வார்கள். யாரை கண்டாலும் சிரிப்பார்கள். சிரிப்பில்லை நம்முடைய இஸ்லாத்தில், சிரிப்பே ஸ்மைலிங் ஜீரோ. சிரித்தாலும் என்ன நோக்கத்தில் சிரிக்கிறான்னு என்னிடம் எதிர்பார்க்க மூஞ்சை உருக்கி கொண்டு போகின்ற காலம். ஒரு ஏழை, ஒரு சாதாரண மனிதர் சிரித்தால் சிரிக்கிறான், ஏதாவது கலட்டிக் கொள்ளவோ தெரியாது என்று இன்னும் கொஞ்சம் மூஞ்ச கொஞ்சம் உரமா வச்சுட்டு போகக்கூடிய மிக நாகரிகமான, நவீன காலத்தில் அநாகரிகமாக வாழ்கின்ற காலம். யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் சொல்வார், அதுல என்னை எங்கு கண்டாலும் நபியவர்கள் சிரிப்பார்கள். அந்த சிரிப்பனுடைய உள்ளத்தை தொடும். அருக்கம் நபி அருக்கம் அலி அல்லாஹ் அவர்கள் கவலை இருக்கிறார்கள், கவலை ஏதோ சேட் மூட்ல இருக்கிறார்கள், கவலையில் இருக்கிறார்கள். அந்த கவலையிலே யாரோ குடும்பத்திலே மிஸ் பண்ணி இழந்த மூத்தாகி அல்லது ஏதோ ஒரு கவலையில் இருக்கும் பொழுது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னிடம் சலாம் சொல்லி என்னை பார்த்து ஒரு புன்னகை, ஒரு ஸ்மைல் பண்ணினார்கள். இந்த கவலை அப்படியே போய்விட்டது. சிரிப்பு காணபஸ்ஸாமன் லஹாகா. ஆயிஷா கேட்கப்பட்டது, வீட்டுக்குள் எப்படி இருப்பார்கள், வீட்டுக்குள் எப்படி இருப்பார்கள்? எங்களை இப்படி எங்களுடைய மனைவி கேட்ட என்ன சொல்றது? பேஸ்புக்கில் இருப்பார், டிக்டாக்கில் இருப்பார், யூடியூபில் இருப்பார், பப்ஜி அடித்துக் கொண்டிருப்பார், கேம் விளையாடி கொண்டிருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் கம்பரன்ஸ் கால் போட்டு பேசிக் கொண்டிருப்பார், யாரோட செக் பண்ணி கொண்டிருப்பார், ரிமோட்டோடு இருப்பார், சேனல் மாற்றி கொண்டிருப்பார். நான் கோப்பி ஊற்றி கொடுக்க வேண்டும், நான் ஜூஸ் அடித்து கொடுக்க வேண்டும், நான் அவருக்கு சின்னதுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மனைவிமாருடைய சர்டிபிகேட் வளரும். வீட்டுக்குள் எப்படி இருப்பார்கள்? நம்முடைய கருத்து வரும், அவர் பாய்லர் போன்றிருப்பார். மன்னிக்க வேண்டும்,
சுடுன்னு இருப்பார், கடுகடுன்னு இருப்பார். நம்முடைய சர்டிபிகேட் இப்படி வரக்கூடாது. வீட்டுக்குள் இருந்து வந்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? சிரித்த முகத்தோடு சிரித்துக் கொண்டு கலகலப்பாக இருப்பார்கள். இண்டோரிலே கலகலப்பு, பஜாரிலே கலகலப்பு, பிரெண்ட்ஸ்மாரோட கலகலப்பு, ட்ரிப்பிலே கலகலப்பு. வீட்டுக்குள் மனநோயாளி போன்றிருக்க மாட்டார்கள். வீட்டுக்குள் சைக்கோ, வெளியிலே கலகலப்பு. வீட்டுக்குள் ஒரு பல்லை பார்ப்பது மனைவி, சிரித்த முகத்தில் நம்முடைய ஒரு பல்லை பார்ப்பது ஒன்றாக இருக்கிறது, அது அரிதாக இருக்கிறது. ஆனால் பஜாரிலே 33 அல்ல 300 பல்லு இருந்தாலும் திறந்து காட்டி சிரிப்பார் என்னுடைய கணவர். கூட்டாளியோடு கோல் பேசும் பொழுது என்ன ஒரு சிரிப்பும் கலகலப்பும் தெரியுமா என்னுடைய மாப்பிள்ளை. ஆனா என்னை பார்த்தாலே எனக்கு நடுக்கம் வரும். அப்படித்தான் இருப்பார். அந்த சர்டிபிகேட் வரக்கூடாது. சிரித்த முகத்தோடு கலகலக்காக ஜொலியாக இருப்பார்கள். சில வேலை துனியாவுடைய பேச்சுக்களை பேசுவோம். வீணான விஷயம் அல்ல, பாவம் அல்ல. துனியாவுடைய பேச்சை நாங்கள் பேசுகின்ற நிப்பாட்டுங்க துனியாவெல்லாம் பேசாதீங்க என்று சொல்லாமல் எங்களோடு சேர்ந்து அந்த துனியாவுடைய பேச்சை பேசுவார்கள். ஆகிராவை பற்றி பேசினால் துனியாவை மறந்து விடுவார்கள். எந்த பேச்சு பேசிக் கொண்டிருந்தாலும் அதான் கேட்டால் எங்களையே மறந்து விடுவார்கள், மஸ்ஜிதுக்கு ஓடி விடுவார்கள். பண்பாடு அதிகம். சின்ன பிள்ளைகள் கண்ணியமான பாருங்க சம்பவம். எங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடி இருக்கிறோமா? இறுதி கட்டம். இன்னும் சகோதரர்கள் வந்த வண்ணம் இருக்கார்கள், இன்னும் டைமாகவில்லை, சிலருக்கு மன்னிக்க வேண்டும். அதானை கேட்போம் வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதிலே, இக்காமத்தை அல்ல. நான் உண்மையாக வெள்ளிக்கிழமையை மதித்த வெள்ளிக்கிழமையுடைய வாழ்நாளில் ஒன்றாவது இருக்கிறதா? எந்த வெள்ளிக்கிழமை? அதானை குறைந்தது மிம்பர்ல ஏறியவுடன் சொல்லப்படுகின்ற அதானை, வெள்ளிக்கிழமையுடைய அந்த அதானை மஸ்ஜிதில் கேட்காத வரை நான் வெள்ளிக்கிழமையை மதித்த முஸ்லிம் அல்ல. எனக்கு எத்தனை வயது? ஏழு கட்டம் இறங்கி இருக்க வேண்டும், சமாளிகளை முன்வைக்க வேண்டும். முடிக்கிறேன் என்றால் இருக்க மாட்டேன், முடித்து இறங்கி இருக்க வேண்டும். என்னால் பேச வந்த விடயங்களை நான் பேசி முடிக்க வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, போய்கொண்டிருக்கும் பொழுது சின்ன பிள்ளைகளை கண்டால் பெரிய எடுப்பில் பிள்ளைகள் நடுங்குகின்ற அளவு போக மாட்டார்கள். சின்ன பிள்ளைகளை கண்டால் இவர்கள் சலாம் சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கே சலாம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய தெரியும்? யாருடைய பிள்ளைகள் அப்படியே கையை எடுத்துக்கொண்டு அங்கும் ஓடி ஆடி விளையாடுவார்கள். சின்ன பிள்ளைகளோடு பாதையில் ஓடி பிடித்து விளையாடுவார்கள். சொந்த பிள்ளைகளோடு ஒரு கிச்சன் செட் விளையாடி இருக்கிறோமா? போல் பெட் விளையாடி இருக்கிறோமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சண்டே, ஒரு போயா டேயில், அதிலும் எங்காவது ஜிம்முக்கும் இண்டோருக்கும் அல்லவா போகிறோம். உள்ள சண்டே போயா பிள்ளைகளோடு இரு என்று தந்திருக்கிற லீவிலும் இண்டோர், பீச், பார்க், யாரோடு? மனைவி மக்களோடு போனாலும் பரவாயில்லை, ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு. என்ன வாழ்க்கை? குதிரை ஓடுவது போன்று, பைக் ஓடுவது போன்று, பேர பிள்ளைகள் முதுகிலே ஹசன், ஹுசைன், உமாமா ரலியல்லாஹு போன்றவர்கள் விளையாடுவார்கள். நபிகள் அப்படி ஓடியாடி விளையாடுவார்கள் சின்ன பிள்ளைகளோடு. அன்பானவர்களே, கேட்டு கேட்டு உதவி செய்ய, தேடி உதவி செய்வார்கள். கேட்டு வந்தால் இல்லை தடுக்க மாட்டார்கள். ஒரு புத்திக்கோளாறு உள்ள பெண்மணி வந்து யார சொல்ல முகமது முகமது என்று கூப்பிட்டார். முகமது என்று அல்லாவே கூப்பிடவில்லை. அவர் கூப்பிடும் பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள் புத்திக்கோளாறு. முகமது என்றால் நபிகள் கோவிக்கவில்லை. பிரித்துக் கொண்டு கேட்டார், என்னம்மா, என்ன தாயே, மூத்த பெண்மணி, எனக்கு பல தேவைகள் இருக்கிறது, நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். வாமா, என்ன தேவை சொல்லு. காலையில் போனார்கள். இந்த கடையில் போய் அந்த சாமான், அந்த பொருள், இந்த பொருள், என்னமா மாலை வரைக்கும் பேச்சஸ் பண்ணுகிறாள். தேவையானவைகளை எல்லாவற்றையும் கூட இருந்து தேவையை நிறைவேற்றி கொடுத்து விட்டு வீடு வந்தார்கள். ஒருவர் கேட்டார், கொடுக்க ஒன்றுமில்லை. கொடையாளி அஜுவஜன்னார், கொடையாளி கொடுக்க ஒன்றுமில்லை. தீனாரில் தினம் ஒழித்தம்பளம் சரியில்லை. ஜுப்பாவை கழித்து கொடுத்து விட்டு வெறுமேனியோடு வீடு போனார்கள். சொல்லம் முடிக்கிறேன். கனிமலை பண்பாடு அதிகம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொன்னேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா இருந்தால்? எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொன்னால் ஒருவர் நபியை சந்தித்து விட்டால் அதற்காக அவர் நினைப்பார் என்னோடு தான் இறக்கம் என்று. ஒருவர் நபியுடைய சபையில் அமர்ந்தால், நபியுடைய சபையில் ஒரு தடவை அமர்ந்தால் அவர் நினைப்பார் என்னைத்தான் நபியவர்கள் ஆக கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று எல்லோரும் நினைப்பார்கள். எல்லோரையும் பார்ப்பார்கள், எல்லோரும் பேசுவார்கள் எப்பொழுதும். அன்பானவர்களே, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருவர் இருந்தார். யார் தெரியுமா? கொலை வியாபாரி, பேமெண்ட் வியாபாரி. அவருடைய பேர் ஜாகிர். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவர் இருந்தால் எப்படிப்பட்ட மக்கள் இருந்திருப்பார்கள்? கொலை வியாபாரி. கிராமப்புறத்தில் தேன், சீஸ், நெய் எல்லாம் கொண்டு வந்து கொலையில் வியாபாரம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒருவரோடு ஒரு வீட்டுக்கு வந்தார். நெய் கொடுக்க மனைவி வீட்டில் வெளியிலே பஜாருக்கு வந்தார். கோல் வந்து மிஸ் கோல் வந்து 5 மிஸ் கோல் வந்திருக்கிறது. 5 மிஸ் கோல். உதாரணம், ஒரு அரசியல்வாதி, ஒரு பணக்கார, ஒரு நடுத்தரமான, ஒரு ஏழை, ஒரு பேமெண்ட் வியாபாரி. யாருடைய கோல் கட்டம் பண்ணுவோம்? யாருடைய மிஸ் கோல் பார்த்து எடுப்போம்? நம்முடைய அகலாக் மனிதத்தன்மை இருந்தால் 5 பேருக்கு எடுக்க வேண்டும். 5 பேரும் சேவைக்கு எடுத்திருப்பார்கள். அதுல யாருடைய நம்பர் ஹையாக, விஐபியாக, ஒரு கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்குமோ அவருக்கு தனி டயல் பண்ணுவோம். ஆஜியா சொல்லுங்க, என்ன எடுத்தீங்க, பொசா சொல்லுங்க, மாத்தியா சொல்லுங்க. அப்படி அல்ல. எல்லோரும் மனிதன் அடிப்படையிலே எனக்கு மதிப்புக்குரியவர்கள். கொலை வியாபாரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? ஜாகிர் வந்தாரப்பா, மனிதன் ஜாகிர் வந்தார். அப்படியா? ஜாகிர் வந்தாரா? ஜாகிருடைய தட்டுக்கு தேடி போனார்கள். ஜாகிருடைய தட்டுக்கு தேடி போனார்கள்.
தேடி போய் பின்னால் கண்ணை பொத்திக் கொண்டார்கள். ஜோக் பண்ணுங்க, விளையாடுகிறார்கள். கண்ணை பொத்திக் கொண்டு சொல்லுங்க பாப்பா, வயசை மாத்தி சொல்லுங்க பாப்பா யாருண்டு. அவர் விளங்கி விட்டார். வாசம் இருக்கிறது, மிருது இருக்கிறது, சொத்து இருக்கிறது. எத்தனையோ சில்க் கிளாத்துகளை தொட்டிருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையையும் தொட்டிருக்கிறேன் சொல்லுவேன். சில்கை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளங்கை சொத்தானது. அவருக்கு விளங்கி விட்டு சும்மா இருந்தார்கள். இந்த அடிமையை யாரு வாங்குற ஜோ யாரு வருவார், லாபாய் லாபாய் இவர் விற்க போரு. அவர் சொன்னார், பாருங்கள் கண்ணியமான கொலையாவாரி, இந்த சீப்பானவனை விலை கொடுத்து யார் சரி வாங்குவாங்களா? யார சொல்லலாம்? நீ மக்களுடைய பார்வையில் சீப்பானவன், கொலையாவாரி, சந்தையாவாரி, தட்டு வச்சு வியாபாரம் பண்றாய். நீ அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியானவன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் பண்பையும் குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அருளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெற்று கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்க கிருபை செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிரங்கம் உள்ரங்கம் அனைத்திலும் பின்பற்றுகின்ற பக்குவத்தை தருவாயாக, அவருடைய குணத்தை எங்களுடைய குணங்களிலே பிரதிபலிக்க செய்வாயாக, அவருடைய வெளி அழகை எங்களுடைய உடம்புகளிலும் பிரதிபலிக்க செய்வாயாக, அவர்களுடைய எல்லா விதமான நல்ல குணங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பரம்பரையுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க செய்வாயாக, உண்மையான அன்பை தருவாயாக, அதிகம் ஸலவாத் சொல்லுகின்ற பாக்கியத்தை தருவாயாக, அதிக நபியுடைய பேரை வரலாறுகளை வாசிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக, உலகத்திலே அதிகமாக வைக்கப்படுகின்ற சூட்டப்படுகின்ற பேரையா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாயா அல்லாஹ், அந்த கண்ணியத்தை உணர்ந்தெடுக்க கிருபை செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.